ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மள்ட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். சில பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி ஸ்லீப்பு தான் இருக்கும். அந்த ஸ்லீப் வச்சு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட முறையான ஓட்டர் ஐடி இருக்காது. இது மாதிரி ஓட்டர் ஐடி இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில லோன் எடுக்கிறதுக்கோ இதுக்கோ ஓட்டர் ஐடி கேட்பாங்க. ஓட்டு போடுறதுக்கும் மெயினாக ஓட்டர் ஐடி தேவைப்படும். ஸ்லீப் இல்லைனா ஓட்டர் ஐடி வச்சா போடுற மாதிரி இருக்கும். அதனால் ஓட்டர் ஐடி தேவைப்படும். அதாவது ஓட்டர் ஐடி ஆல்ரெடி நம்பர் வச்சுருக்கவங்க ரொம்ப ஈஸியாக அந்த ஓட்டர் ஐடியை எடுத்துடலாம். அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஓட்டர் ஐடியை நம்ம எடுக்கிறதுக்கு மொபைல் நம்பர் இணைச்சி எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதாவது ஆல்ரெடி மொபைல் நம்பர் இணைக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம மொபைல் நம்பர் இணைச்சி உடனேவே ஓட்டர் ஐடி எடுத்துடலாம். அது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்குவோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் PORTAL ஓட்டர் போர்ட்டல் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிட்டு முதல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஓட்டர் ஐடி போடுறது, அதேமாரி நம்ம போட்ட ஓட்டர் ஐடி எந்த லெவலில் இருக்குதுன்னு ட்ராக் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அதேமாரி கரெக்ஷன் பண்ணுறது, அதுமாரி ஓட்டர் ஐடி டவுன்லோடு பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இது சம்மந்தமாக எந்த வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். இப்போ ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ லாகின் கொடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்க நம்மள்ட்ட அக்கௌண்ட் இல்லாதனால சைனப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். சைனப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவங்க மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்கள். உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களோட இமெயில் ஐடி, அது ஆப்ஷனில் தான், வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அது கீழே உள்ள கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகுது. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது அவங்களோட முதல் நேம் என்ன, அதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. இந்த பாஸ்வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் மற்ற லெட்டர்களை ஸ்மால் லெட்டர்லையும் அவங்க பேரை முடிச்சுட்டு அடுத்தது அட்டுன்னு போட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க பேர் அருண் அப்படின்னு இருக்கிறதுனால அருண் அட்டு 1991 அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்துக்கிறேன். அந்த அருணில் ஏ மட்டும் நான் கேப்ஸில் போட்டுக்கிறேன். அது மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மேலே என்டர் பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ணுங்கள். கீழே வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ லாகினில் போய் அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர், இப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அதை என்டர் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கீழே என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு அது கீழே உள்ள கேப்சாவை அப்படியே கீழே போட்டுங்க. போட்டுக்கிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு மறுபடியும் கொடுங்க. மறுபடியும் ஒரு 6 டிஜிட் ஓடிபி அவங்களுக்கு போகும். அதை மறுபடியும் இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோடு பண்ண போகிறதுனால எபிக் டவுன்லோடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறோம். டவுன்லோடு எலக்ட்ரானிக் காப்பி ஆஃப் எபிக் கார்டு அப்படின்னு கேட்குது. அந்த இடத்துல அவங்களோட எபிக் நம்பர் நம்ம போட்டுக்கிறோம். அதாவது எபிக் நம்பர்னால் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு. இதில் பார்த்தீங்கன்னா WXJ அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஆரம்பிக்கும், அதேமாரி CMQன்னு ஆரம்பிக்கும். அதில் எந்த நம்பர் ஆரம்பிக்குதோ அதுமாரி பார்த்து போட்டுக்கிட்டு அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஸ்டேட்டில் போய் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துக்கணும். சர்ச் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்களோட பேர், அவங்க அப்பா பேர் எல்லாம் கேட்டு கீழே ஓடிபி அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக ஓடிபி போகாது, ஏன்னா மொபைல் நம்பர்னு போட்டு அவங்க மொபைல் நம்பர் காமிச்சா மட்டும்தான் ஓடிபி போகும். இப்போ அதனால் அவங்களுக்கு மொபைல் நம்பர் இணைக்கலை அப்படின்னு வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார்ம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதில் போய் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் நம்பர் 8 அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ அதர் எலக்டர் அதில் போயிட்டு நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் அதில் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு
சப்மிட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்தோம்னா இப்போ அவங்க பேர் காமிக்குது, காமிச்சிட்டு கீழே ஓகே அப்படின்னு காமிக்குது. அதை கொடுத்தோம்னா இப்போ அதில் போய் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமான கரெக்ஷன் காமிக்குது. நம்ம அது 4ஐயும் பார்த்துட்டு அதில் 2வதாக இருக்குது பாருங்க, கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரோரல் ரோல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கிறோம். இதுதான் நம்ம மொபைல் நம்பரை சேர்க்கறதுக்காக உள்ளது. ஓகே பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நம்ம அவங்களோட பேர், அவங்களோட எந்த இதில் ஓட்டு போடுவாங்க, என்ன ஏரியா எல்லாமே காமிக்கும். அதெல்லாம் பார்த்துங்க. முதல்ல ஏல எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துங்க. அடுத்தது பியில் மொபைல் நம்பர் கீழே செல்ஃப் அப்படின்னு இருக்குல்ல, அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிக்கிட்டு உங்களோட மொபைல் நம்பர் அதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிக்கிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தது சியில் எதுவும் கரெக்ஷன் பண்ணமான்னு கேட்கும். அது எல்லாத்தையும் பார்த்துங்க. உங்களோட பேர், உங்களோட ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ரிலேஷன் டைப், ரிலேட்டிவ் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோ இதே வேணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ 8ல் ஒரு 4 தான் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரே டயத்தில். மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுக்குறீங்க. ஏன்னா கரெக்ஷன் மொபைல் நம்பர் பண்ணுறதுனால சியில் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு நம்மளோட 10 டிஜிட் மொபைல் நம்பரை போட்டுறீங்க. அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்தது எந்த பிளேஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கேட்கும். உங்கள் ஊர் என்னவோ அதை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே கேப்சா கேட்டிருக்கு. கேப்சா கொடுத்துட்டு அதாவது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அதனால் மொபைலை கையில் வச்சுக்கிங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கேப்சா கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே நம்ம மொபைலுக்கு அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணணும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு காமிக்கும். காமிச்சிட்டு அதை ஒரு வாட்டி கரெக்டாக வெரிஃபை பார்த்துக்கிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதுக்கும் வச்சுக்கிங்க. ஒருவேளை அந்த மொபைல் நம்பர் இணையல அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சா நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் மொபைல் நம்பர் இணைஞ்சிரும். வேறு எதுவோ நீங்கள் ஒரு பேரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஜெண்டரோ இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று மாற்றும் போது அந்த அக்னாலஜ்மெண்ட் முக்கியமாக தேவைப்படும். ஆனால் அந்த அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கிங்க. மறுபடியும் இப்போ ஹோம் பேஜுக்கு வந்துடுறோம். இப்போ எபிக் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு எபிக் நம்பரில் போய் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்துட்டு கீழே செலக்ட் ஸ்டேட்டில் போய் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் கீழே அவங்களோட மொபைல் நம்பர் இணைஞ்சதுனால மொபைல் நம்பர் கடைசி 4 டிஜிட் காமிக்குது. இப்போ மறுபடியும் சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை எடுத்து அதில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் டவுன்லோடு எபிக், அதாவது உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோடு பண்ணலாமா அப்படின்னு கேட்குது. அதை டவுன்லோடுன்னு கொடுத்துங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ஓட்டர் ஐடி மேலேயே இருக்குது. அது கீழே நம்மளோட ஃபுல் அட்ரஸும் காமிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.